காய்ஸ் இது நம்ம கோர்ஸோட பார்ட் 3 ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் 3ல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸு எப்படி எல்லாம் மார்க் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களாம் எப்படி இதுக்கு முன்னாடி கற்றுருப்பீங்க என்னென்னு தெரியாது எனக்கு ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள். இங்கேருந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா. இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது ஓகே. இந்த இடத்துல மேலே ஒரு லெவல் போட சொல்லுவாங்க ஓகேங்களா. இங்கே தான் இருக்கிறதா ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸு இங்கேருந்து திரும்பவும் அகெயின் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இங்கேருந்து தானே க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே ஒரு லைனு இங்கே வந்தோடனே திரும்ப பை பண்ணுங்கள். இங்கே போனோடனே செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. அப்படி தானே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் ஓகேங்களா. அப்படி கிடையாது கைஸ் ஓகேவா. அது இருக்குது, அதுவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் அது பார்த்திங்கன்னா அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. 5 மினிட் டு 30 மினிட்ஸுக்கு மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவை ஓகேவா. நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பைனரி ஆப்ஷன் தான் ஓகேவா. இவ்வளோ லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அவசியம் இல்லை ஓகேவா. சரி ஓகே. அப்போ எது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், சிங்கிள் கேண்டில் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பைனரியில் ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த பையர் கேண்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்க விக்கையும் மார்க் பண்ணணும், இதையும் மார்க் பண்ணணும் இதுங்களா. விக்கில் ஒரு லைனு, பாடியில் ஒரு லைன் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். இந்த சிங்கிள் கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட், மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் செல்லர் கேண்டில்லையும் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது சப்போர்ட் ஓகேங்களா. அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா. இப்படி தான் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இது கிடையாது சப்போர்ட். அதாவது இவ்வளோ லாங் டேர்ம் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸில் இருக்க இந்த கேண்டில் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம்னா இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க கேண்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கேண்டிலையும் வச்சு ஆட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. இந்த 2 கேண்டிலையும் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ப்ரெடிக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் கேண்டிலோட ப்ரெடிக்ஷன் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் பார்க்கக்கூடாது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வால்யூம் ரேஷியோ ஓகேவா. வால்யூம் ரேஷியோ கீழே இருக்கும் இல்லையா. அதையுமே பார்க்கணும் ஓகே. அதையும் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அங்கேயே எடுக்கலாம் ட்ரேடு. இவ்வளோ லாங் டேர்முக்கு வெயிட் பண்ண அவசியம் இல்லை கைஸ் ஓகேவா. சிம்பிள் தான். சரி ஓகே. வாங்க நான் நார்மலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. சரி ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு ஓகேவா. டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இங்கே ப்ரீவியஸில் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது ஓகேங்களா. இந்த சப்போர்ட் லெவல் இருக்குது. இங்கேயுமே ஒரு சப்போர்ட் லெவல் அதே தான் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. சப்போர்ட் லெவல் இருக்குது ஓகேவா. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்க அதை பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டில் வந்துருக்கு. இங்கே சப்போர்ட் லைன், இந்த க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஓகேங்களா. இந்த சப்போர்ட் லெவலில் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகுது கேண்டில் ஓகேவா. எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸாக்டாக செல்லர்னால் யார், க்ளோஸ் பண்ணுறவங்க ஓகேவா. ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறவங்க தான் செல்லர் ஓகேவா. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்டாக ஆல்ரெடி பை பண்ண இடத்துலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம 1 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்ட்டு ஓகேவா. சிம்பிள் தான். ஒன்றுமே இல்லை, எக்ஸாக்டாக இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது ஓகேவா. அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ராங்காக கீழே தான் வராங்க ஓகேவா. ஸ்ட்ராங்காக கீழே தான் வருது ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டு ப்ரெஷரில், அதாவது பையர் ப்ரெஷர், இந்த விக் இருக்கு இல்லையா, அந்த விக்கில் நல்ல ப்ரெஷர் ஓகேங்களா. நல்ல ப்ரெஷரில் போயிட்டு பையராக முடிஞ்சிருக்காங்க. பட் இந்த லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்காங்க ஓகேவா. க்ளோசிங் எங்கே இருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இந்த லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் ஓகே. பையர் கேண்டில் பாருங்கள், அந்த லெவலுக்கு கீழே இங்கே ஓப்பன் ஆகியிருக்கு, க்ளோசிங் இங்கே இருக்குது ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே போகிறாங்க ஓகேவா. ஸ்ட்ராங்காக போயிட்டு இங்கேருந்து பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஓகேவா. பையர் கேண்டில் கீழே விக் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் கைஸ், நம்மக்கிட்ட இந்த ஃப்ரீ கிளாஸ் மட்டும் இல்லை ஓகேவா. ஃப்ரீயாக டெலிகிராமில் சிக்னல்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிட்டு வா. இந்த சிக்னல்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னா, ஜஸ்ட் நான் எடுக்கிற ட்ரேடை அப்படியே நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ண போகிறீங்க ஓகேவா. அதை எந்த ஒரு பேமெண்ட்டும் எதுக்கும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃப்ரீ தான் ஓகேவா. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க கைஸ் ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி மெம்பர்ஸ் சென்ட் பண்ணது ஓகேவா. நம்மளோட விஐபி குரூப் இருக்குது, ஃப்ரீ குரூப் இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் குரூப்பில் நான் இன்செர்ட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க ஓகேவா. இந்த விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஒன்ஸ் இந்த கிளாஸஸில் எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் விஐபி சீக்ரெட் பாட் மூலமாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெய்லி பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 சிக்னல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். வீக்லி 1 days காம்பவுண்டிங் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் கைஸ் ஓகேவா. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இதை வச்சு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு ஃபீட்பேக்லாம் சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களை ப்ராஃபிட்டபுளாக வச்சுருந்தா தான் நானுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் தான் இது. ஓகேவா? ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே. ப்ரெஷரும் பையரோடது, கேண்டிலும் பையரோடது. அப்போ பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. பையர்ஸ் வந்து இவங்க க்ளோஸ் பண்ண மார்க்கெட்டை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் புல்லிஷ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சிம்பிள். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து புல்லிஷ் பை ஆப்ஷன் போகலாங்க கைஸ். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ இங்கே பாருங்கள், க்ளோசிங் எங்கே இருக்கும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் இங்கே தான். ஓகேவா? க்ளோசிங் எங்கே இருக்குது? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்குது. ப்ளஸ் வந்து அடுத்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ இங்கிட்டு பாருங்கள் அப்படியே. ஓகேவா? ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா? பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இதுவுமே சப்போர்ட் லைன் தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பிரேக் டவுன் ஆனோடனே என்ன பண்ணும், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேமர் கிடையாது கைஸ். இது ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹேமர் கிடையாது. இது வந்து ஹேமர் பின் பார்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் பின் பார். எதுனால வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின் இருக்கனால, ஸோ இங்கே பின் மாதிரி சின்னதாக விக் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது வந்து பின் பார் கைஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லுவாங்க கைஸ். ஓகேவா? ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்து அந்த ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் தான் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது வந்து அகெயின் வந்து மேலே போச்சு, கேண்டில்ஸ் வந்து ரன் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ எப்படி ஃபில் பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிடுச்சு. ஓகேவா? விக்கு போய் டச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அது ஃபில்லிங் நடந்துருச்சு. ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல்லர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதாவது க்ளோசிங் எங்கே இருக்கணும்? ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலே பிரேக் டவுன் நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டில் பாருங்கள், அந்த கேண்டிலோட க்ளோசிங்கே இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இருந்தால் அந்த ட்ரேடே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம பை ஆப்ஷன் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகேவா? பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே போய் லெவலில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி பையிங் ப்ரெஷரில் ஒரு ஹேமர் வந்தாலோ அந்த அடுத்த கேண்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் போகலாம் கைஸ். ஓகேவா? பை ஆப்ஷன். பட் இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் நம்ம செல் ஆப்ஷன் போகணும். மேலே க்ளோஸ் ஆனால் போகக்கூடாது. ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே. இதே சேம் தான் கைஸ். ஓகேவா? பேரிஷ் கேண்டிலாக இருந்தாலுமே ஸோ இதே பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இது பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் பேரிஸ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ அங்கே அதாவது எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகலை, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லைன் இருக்குது. இங்கே வந்து அந்த லெவலுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த லெவலுக்கு முன்னாடியே ரிஜெக்ஷன்ஸ் வாங்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸில் வந்து அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் ஆகிறதுக்காக கீழே வருது. ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்காக கீழே வராங்க. ஓகேவா? செல்லர் தான் வராங்க. பட் வந்து ஆகலை. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது, அதாவது சப்போர்ட் லைனை பார்த்திங்கன்னா ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இந்த செல்லர் எங்கே வச்சுருக்காங்க, எக்ஸாக்டாக அந்த லெவலில் போய் வச்சிட்டாங்க. ஸோ எங்கேருந்து வந்து பையர்ஸ் ஆக்டிவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த விக்கு நமக்கு காமிக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த விக்கில் வந்து இப்போ யார் ஆக்டிவ் ஆகிட்டாங்க, பையர்ஸ் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இது கேண்டில் செல்லர் தான். பட் செல்லர் கேண்டிலாக இருந்தாலும் கீழே விக் இருந்துச்சு அப்படின்னா செல்லர் கேண்டில் கீழே தான் வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதாவது லோ ப்ரைஸில் வரும்போது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அந்த பை பண்ணுறப்ப தான் அந்த விக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பையிங் ப்ரெஷர் தான் இந்த விக்கு. ஓகேவா? சிம்பிள். ஸோ இந்த பையிங் ப்ரெஷர்லேயே போய் பேரிஷ் ஹேமர் முடிஞ்சிருக்கு. பட் க்ளோசிங்கும் பாருங்கள் நம்ம லெவலுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம லெவல்லே தான் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பை ஆப்ஷன் போகலாம் கைஸ். ஓகேவா? சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுமே போகக்கூடாது. இந்த கன்ஃபர்மேஷன் வச்சுமே போகக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வால்யூம் ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையுமே ஆட் பண்ணணும் இதில். ஸோ அது வந்து பார்ட் 4ல் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதையுமே பார்த்துட்டு ஓகேங்களா? ஸோ எல்லா கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் அக்யூரசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது கேண்டில் பேரிஷ் தான். ஓகேவா? ஸோ க்ளோசிங் எங்கே இருக்குது, அந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நீ புல்லிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது பேரிஷ் கேமரா இருந்தாலும் பையிங் ப்ரெஷர்லேயே போய் முடிஞ்சிருக்கு. க்ளோசிங்கும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருக்கிறதுனால பையர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஓகேவா? சிம்பிள். ஓகே, சரி, ஓகே.
ஸோ ஓகே இங்கே பாருங்கள் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க, இங்கே கேப் இருக்குது. ஸோ அகைன் ஒரு கேண்டில் வந்து ஜம்ப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள், ஜம்ப் அப் கேப் டவுன் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஜம்ப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வராங்க. ஸோ இதுவுமே பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பையிங் ப்ரெஷரில் இருக்குது, பட் இருந்தாலுமே க்ளோசிங் எங்கே இருக்குது, இந்த செல்லர் கேண்டிலோட க்ளோசிங் எங்கே இருக்குது. செல்லர் கேண்டில் இங்கே மேலே ஓப்பன் ஆகுமா, இங்கே க்ளோஸ் பண்ணிக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே க்ளோஸ் பண்ணிக்காங்க. இவ்வளோ தூரம் வந்தவங்க இந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவ் தான் ஓகே, பட் வந்து செல்லர்ஸ் வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக விடல ஓகேங்களா. ஸோ அந்த லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போக விடல. ஸோ இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர் வரதுக்கான பாசிபிலிட்டி தாங்க இருக்குது ஓகேவா. ஸோ இது பையிங் ப்ரெஷரில் இருந்தாலுமே க்ளோசிங் எங்கே இருக்குது, அந்த கேண்டிலோட க்ளோசிங் எங்கே இருக்குங்க தான் முக்கியம் ஓகேங்களா. ஸோ இந்த க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ பிரேக் டவுன் ஆனோடனே கண்டினியூஷன் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா சிம்பிள் கைஸ் ஓகேவா. ஸோ இங்கே வந்து வால்யூம் ரேஷியோவும் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்ட் 4ல் ஓகேவா. சிம்பிள். சரி ஓகே கைஸ். ஸோ ஓகே, ஸோ அதே தான் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதே தான், பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்வெர்ட்டர் பேரிஷ் ஹேமர் வந்திருக்கு அதே இடத்துல, சேம் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்வெர்ட்டர் ஹேமர் வந்திருக்கு. ஸோ இன்வெர்ட்டர் ஹேமர் வந்தாலும் ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், இதுவுமே சப்போர்ட் லைன் தான். ஸோ இங்கே டவுனில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல லெவல் கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ பையர்ஸ் வந்து இங்கேருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பையர்ஸ் ஃபஸ்ட்டு பையராக தான் இந்த கேண்டில் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ போயிருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் வந்து திரும்பவும் செல்லராகவே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ என்ன தான் செல்லிங் ப்ரெஷரில் வந்து செல்லராகவே முடிஞ்சாலுமே பட் க்ளோசிங் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ் ஓகேவா. ஸோ க்ளோசிங் எங்கே இருக்குது, சப்போர்ட் லைனுக்கு மேலே தான் எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஓகேவா. ஸோ இது இன்வெர்ட்டர் ஹேமர் தான், இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் ஹேமர் தான். பட் க்ளோசிங் எங்கே இருக்குது, இந்த லெவல்லே தான் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பை ஆப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம், அதாவது புல்லிஷ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம், அப் ட்ரேட் ஓகேங்களா. சிம்பிள். ஸோ இதை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த வால்யூம் ரேஷியோ ஓகேவா. ஸோ அதையும் பார்த்து ஸோ நான் கரெக்டான கன்ஃபர்மேஷன் வச்சு தாங்க எடுக்கணும் ஓகேவா. சிம்பிள். ஓகே சரி ஓகே சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதுவுமே அப்படி தான். ஸோ ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கேப் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேப் இருந்துட்டு ஸோ இங்கே ஒரு கேண்டில் வந்து அதே மாதிரி ஜம்ப் அப் கேப் டவுன் ஆகியிருக்கு ஓகே. ஜம்ப் அப் கேப் டவுன் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இது வந்து பேரிஷ் இன்வெர்ட்டர் ஹேமர் தான் ஓகேங்களா. ஸோ பேரிஷ் இன்வெர்ட்டர் ஹேமரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஓகே. ஸோ பிரேக் டவுன் ஆனோடனே நெக்ஸ்ட் கேண்டில் கண்டினியூஷன் தான் வரும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஓகேங்களா. ஸோ கேண்டிலும் செல்லரோடது, ப்ரெஷரும் செல்லரோடது. ஸோ இங்கே இருக்கிறது அப்படி தான், பட் இதை வந்து எப்படி பார்க்கணும்னா ஸோ இந்த லெவலுக்கு கீழே தான் க்ளோசிங் இருக்குது ஓகேவா. ஸோ செல்லர் கேண்டில் மேலே ஓப்பன் ஆகும். ஸோ க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல்லர் தாங்க வரும் சிம்பிளாக. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது இன்வெர்ட்டர் பேரிஷ் கேமரு, ப்ரெஷரும் செல்லரோடது, கேண்டிலும் செல்லரோடது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல் ஆப்ஷன் தான் கைஸ் போகணும் ஓகேவா. ஸோ இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல் ஆப்ஷன் தான் கைஸ் போகணும். சிம்பிள். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து சப்போர்ட்டை பார்த்தோம், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இதுக்கு வந்து பாருங்கள், ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் 3 கேண்டிலுமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக ஒரே தான். ஸோ அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து பாருங்கள் செல்லர் வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, பட் பையர் வரத்துக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணோம் ஓகேவா. சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸாக்டாக போய் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகுது கேண்டில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஸோ ரெசிஸ்டன்ஸ் போனோடனே செல்லர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1% தான் ஓகேங்க. ஸோ 1% பாசிபிலிட்டிஸ் தான் அந்த மாதிரி ஓப்பனிங்கில் இருக்குது ஓகேவா. சிம்பிள். பட் பையர் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் தான் டிசைட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள் வந்து க்ளோசிங் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஜம்ப் அப் கேப் அப் ஆகிருக்கு இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ ஜம்ப் அப் கேப் அப் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜம்ப் அப் கேப் அப் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் பையர் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பை ஆப்ஷன் தான் கைஸ் போகணும். ஜம்ப் அப் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை ஆப்ஷன் தான் போகணும். ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்ட் பண்ணாமல் ஜம்ப் அப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை ஆப்ஷன் தான் போகணும். ஸோ இந்த ஜம்ப் அப் எதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு ஜம்ப் அப்பு கீழெலாம் செல்லர் தான் இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த கேப்லலாம் செல்லர் தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்தோடனே செல் பண்ண தான் பார்த்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா ஸோ நிறையா பேர் வந்து ஒரே டைமில் வந்து மல்டிப்புளாக ட்ரேட்ஸ் வந்து நிறையா ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் அப் ஆகிடும் ஓகேவா. ஸோ அதாவது பையர்ஸ் வந்து ஸோ நிறைய பேர் பை பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜம்ப் அப் ஆகிடும். ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஸோ வந்து பை பண்ணிவிட்டு ஸோ ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஓகேவா. சிம்பிள்.
சரி ஓகே. ஸோ இதுவுமே ஒரு இதுவுமே பாருங்கள் ஜம்ப் அப் ஆனோடனே ஸோ இப்படி போய் பையர் தான் போகும். ஓகே சிம்பிளாக. ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வந்து சைடு கேப் டவுன் ஓகேங்களா, சைடு அதாவது சைடில் ஓகேங்களா, சைடு கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் தான் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா, சைடில் ஒரு லெவல் வந்து இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஒரு பையர் கேண்டில் வந்து சைடில் வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் கைஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து சைடு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, பையர் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இந்த லெவலை வந்து கண்டிப்பாக அது வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா, சைடில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 100% வந்து பிரேக் அவுட் ஆகும் கைஸ். ஓகேவா, சிம்பிள். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க கைஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் வந்து இப்போ அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு வைங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அப் அண்ட் டவுன் பொறுமையாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, சிம்பிள் தான். இங்கே பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கணும், அந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த பையருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த செல்லருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த செல்லர் அந்த பையரோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு வந்துருச்சு அப்படின்னா ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேலே ஒரு லெவல் அதுதான் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு. ஓகேவா, ஸோ ரெசிஸ்டன்ஸு ஸோ இங்கேருந்து டவுன் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ இங்கேருந்து டவுன் ஆகி இதுவுமே பேரிஷ் ஹேமர் தான். ஓகேவா, ஸோ இந்த பேரிஷ் ஹேமர் பாருங்கள் பையிங் ப்ரெஷரில், அதாவது பையிங் ப்ரெஷர்லேயே போய் பேரிஷ் ஹேமர் தான், இந்த கேண்டில் வந்து பேரிஷ் தான். ஓகேவா, பையிங் ப்ரெஷரில் போய் முடிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அதை கன்ஃபர்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு பையர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு லெவல் சப்போர்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, சிம்பிள். சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்குதுன்னு சொல்கிறேங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சப்போர்ட் நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் கேண்டில்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகேவா, சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து பையர்ஸ் வந்து இங்கேருந்து ஆக்ட் ஆகி இங்கே போகிறாங்க இல்லையா, ஸோ இங்கே போகும்போது பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேவா, ஸோ இந்த 2 கேண்டிலை ஆட் பண்ணி பார்த்தா ஸோ என்ன கேண்டில் வருங்கிற கன்ஃபர்மேஷன் ஒன்று. ஓகேங்களா, ஸோ அதை எடுக்கணும், ஸோ அதை ஆட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வந்து கீழே இருக்க வால்யூம் ரேஷியோ அதை பார்க்கணும். ப்ளஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் கேப் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே பாருங்கள் கேப் அப்பு. ஓகேங்களா, ஸோ கேப் அப்பு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த கேண்டிலே ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ ப்ளஸ் வந்து வால்யூம் ரேஷியோ கன்ஃபர்மேஷனும் நம்மளோட நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிக்ஷனுக்காக 2 கேண்டில் ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, ஸோ அதையுமே எல்லாமே ஒரே இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கான அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, சிம்பிள். எவ்ரி ட்ரேடு வின் பண்ணுறதுலாம் ஸோ அப்படி தான். ஓகேங்களா, ஸோ அக்யூரசி வந்து அதிகமாக வந்து ப்ளேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஸோ எவ்ரி ட்ரேடு வின் பண்ணணுன்னா ஸோ அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஸோ ஒரு அனலைஸ் எடுத்து பக்காவாக ஒரு அனலைஸ் எடுத்து ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதில் தான் நமக்கு வந்து உண்மையான சந்தோஷமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸோ பக்ஸோ இண்டிகேட்டர்ஸோ எதையோ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அலட்சியமாக போயிடும், இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து எடுத்தாலுமே அதை ப்ராஃபிட்டபுளாக எடுக்கணும், அதாவது அந்த அந்த எடுக்கிற ட்ரேடுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குற வேலைக்கு தான் அந்த பணம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இது இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து லாஸையும் வந்து துரத்த மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸு பக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து டக்குன்னு ட்ரேட் எடுத்து வந்து என்ன பண்ணுவீங்க, லாஸ்லாம் வந்து துரத்துவீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி துரத்தாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு லாஸே வராது கைஸ். ஓகேவா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக அமைதியாக கூலாக ரிலாக்ஸாக ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே ஜம்ப் அப் கேப் அப் ஆயிருக்கு லைட்டாக. ஓகேங்களா, ஸோ ஜம்ப் அப் கேப் இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ கொடுத்தோடனே ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் இங்கே ஃபில்லப் பண்ணிடுச்சு. ஓகே, எக்ஸாக்டாக அந்த லெவலில் போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் தான் நான் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த பக்கம் கேண்டில்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுன் தான் கைஸ் வரும். ஓகேவா, சிம்பிள். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இப்படி தான் வரும். ஓகேங்களா, ஸோ அகெயின் வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் அகெயின் வந்து இப்போ டவுனில் வராங்க. ஓகேங்களா, ஸோ டவுனில் வந்து ஸோ இது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, புரியுதுங்களா. ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், 1 கேண்டில் வெயிட் பண்ணணும் கைஸ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், 1 கேண்டில் வெயிட் பண்ணணும். ஸோ எதுக்காகனா நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு 1 கேண்டில் வருது அப்படின்னா ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ 1 கேண்டில் வந்துடுச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே ஒரு விக்கு இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 1 கேண்டில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதாவது புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி ஸ்ட்ராங்காக வராங்க. ஓகேவா,
ஓகேவா? ஸோ இது அப் ட்ரெண்ட் தான் ஓகேங்களா? ஸோ இருந்தாலுமே இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி ஸ்ட்ராங்கா வராங்க. ஸ்ட்ராங்கா வந்து இந்த ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேக் டவுன் பண்ணுறாங்க ஓகேவா? பிரேக் டவுன் பண்ணுறாங்க. பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட சொல்லுவாங்க. இது பையர் கேண்டிலாக கூட இருக்கலாம் கைஸ் ஓகேவா? பையர் கேண்டிலாக இருந்தாலும் ஸ்பின்னிங் டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பின்னிங் டாப்போட சைன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து கண்டினியூஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கு ப்ரீவியஸில் இருக்க நம்ம கேண்டில் பாருங்கள், இது வந்து மார்புசா கேண்டில் ஓகேவா? இது வந்து மார்புசா கேண்டில். ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேங்களா? ஸோ இது 2 கேண்டில் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ஆப்ஷன் தான் வரும் ஓகேவா? சிம்பிள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கண்டினியூஷன் ட்ரேட் போகணும், இப்படி தான் போகணும் ஓகேவா? ஓகே. ஸோ அது ஸ்ட்ராங் எது வீக் எது அப்படின்னு சொல்லி ப்ரோ கண்டினியூஷனில் அது இதெல்லாம் சொன்னீங்களே ப்ரோ, அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ் ஓகேவா? ஸோ அது ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் அண்ட் வீக்கு சேம் இதே தான். இது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கு தான் ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கு தான். இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஸ்ட்ராங்கு தான் ஓகேவா? சிம்பிள். பட் நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகேவா? ஒன்லி ஃபார் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். பட் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுனும் இருக்குன்னா அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த அப் ட்ரெண்ட்லேயே கண்டினியூஷனாக போயிட்டுருக்க இடத்துல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸில் இருக்க இந்த 2 கேண்டிலையும் ப்ரெடிஷன் பண்ணி அதோட கன்ஃபர்மேஷனை எடுத்து ஓகேங்களா? ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து வால்யூம் ரேஷியோ ஸோ கீழே இருக்கும். அதை வந்து நான் பார்ட் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதையுமே சேர்த்து வச்சு கன்ஃபர்மேஷன் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிஷன் வந்து நம்ம பண்ண முடியும் ஓகேவா? ஸோ அப்படி தான் எடுக்கணும் கைஸ் ஓகேவா? ஸோ இங்கே இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ரிவர்சல் இங்கேருந்து போகக்கூடாது ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து போகிறது, ஸோ அகெயின் வந்து இது கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு போகக்கூடாது ஓகேங்களா? ஸோ அது சிம்பிள், அப்படி போகலாம் பட் வந்து அது இந்த மாதிரி போகக்கூடாது இல்லையா? ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். நீங்கள் வந்து கோடெக்ஸில் இருக்க சார்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்துடுங்க கைஸ் ஓகேவா? ஸோ எதனால் சொல்கிறேன்னா, கோடெக்ஸில் இருக்க சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேனிப்புலேஷன் தான். கோடெக்ஸ் மட்டும் கிடையாது, பினோமோ, ஐக்யூ ஓகேங்களா? ஸோ எந்த பைனரி ஆப்ஷன் எடுத்தாலும் சேம் இதே ப்ராசஸ் தான் ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேனிப்புலேஷன் கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் நடக்கும் ஓகேங்களா? ஸோ அது மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது கோடெக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ கோடெக்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இப்போ நான் வேறு பிளாட்ஃபார்ம்லாம் கூட யூஸ் பண்ணுறேங்க கைஸ் ஓகேவா? ஸோ இருந்தாலும் பர்சனலாக கோடெக்ஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நல்லா இருக்குது ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ கோடெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் நான் வந்து ட்ரேடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுறேனே தவிர, மற்றபடி அனலைஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் வியூ தான் கைஸ் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா? ஸோ என்னோட அனலைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீச் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து கோடெக்ஸ் மேனேஜருக்கும் வந்து லிங்க் இருக்குது ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவார் ஓகேங்களா? ஸோ சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ அதை வச்சு தான் கைஸ் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறது ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சொல்லுவார் ஓகேங்களா? ஸோ அது சொன்னதுக்கப்புறம் தான் ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் அதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சின்ன இதெல்லாம் எடுத்து போனோம். அதை வச்சு நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் பண்ண முடியும் ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அது அகைன் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுவுமே லாஸை தான் கொடுக்கும் ஓகே? ஸோ எப்போவுமே ஸ்டேபிளான ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலான அனலைஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அதாவது பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஃபர்மேஷனுக்கு தெரியும் கைஸ் ஓகேவா? சிம்பிள். சரி ஓகே இப்படி பார்த்தீங்க ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ எப்படி வந்து ஆக்ட் ஆகும், எப்படி வந்து இது பண்ணணும் பார்த்தீங்க ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் இருக்குது ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் டைப் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே. ஓகே ஸோ இப்போ நம்ம மெயின் கண்ட்ரோலருக்குள்ளே வந்துட்டோம் ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஸ்என்ஆர் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க ஓகேவா? ஸோ எஸ்என்ஆர் வந்து ஸோ எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதை வச்சு ட்ரேடு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா? சரி ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூரோஎஸ்டி பேர்ஸை வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா? சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாருங்கள் மேஜர் ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் மார்க் பண்ணணும் ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும் ஓகே. 1 மினிட். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஹரிஜாண்டல் லைன் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ 1 மினிட். நான் வந்து ஸோ இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ் ஃபஸ்ட்டு ஓகே. இங்கே ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது இங்கே, தேர்டு வந்து இங்கே ஓகேவா? ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸையுமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஓகேவா? சரி ஓகே. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை தான் மார்க் பண்ணணும் ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை மார்க் பண்ணணும் ஓகேவா? சிம்பிள். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா? சின்ன ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் ஓகே. சரி ஓகே.
ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப் ட்ரெண்ட் இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப் ட்ரெண்டில் இங்கே போனோடனே இப்படி பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ கீழே வால்யூம் அனலைஸை வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம இங்கே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது அகெயின் வந்து இங்கே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கும் அதே தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதையும் எப்படின்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஓகே. ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் எப்படி வந்து ஸோ மார்க் பண்ணுறது, எஸ்என்ஆர் வந்து மார்க் பண்ணுறது அப்படி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜென்டல் லைன் எடுத்து நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே இருக்கிறதும் ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இங்கே கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விக் வரைக்குமே மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறதும் ஒரு சப்போர்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்து ஸோ அதையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? சின்ன சின்ன கேண்டில்ஸ் வந்து ஸோ இடையில ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அதுவுமே ஒரு சப்போர்ட் தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஸோ அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இங்கே கீழே இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்போர்ட்ஸை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சின்ன அந்த இடத்துல பையர் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சின்ன சப்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பையர்ஸ் டவுன் ட்ரெண்டாக வந்துட்டுருக்கல வந்து பையர்ஸ் வந்துட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பையர்ஸ் வர இடத்துல பையருக்கு கீழே வந்து நம்ம லெவல்ஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி வச்சிட்டோம். இதெல்லாம் சப்போர்ட். ஓகேவா? ஸோ அதில் ரெட் கலரில் இருக்க யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே சப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சப்போர்ட் தான் கைஸ். ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட் கைஸ். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூஷன் ட்ரேடு வந்து போகக்கூடாது. அப்படி வந்து போகக்கூடாது. அகெயின் வந்து அந்த சப்போர்ட் வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ கலரில் ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சப்போர்ட்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது அகெயின் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இது ரெட் கலராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதை வச்சு எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகே.